ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங். வாயில் கை வச்சுட்டே இருக்கான், அதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். பனானா ஏலக்கி பனானா சாப்பிட்றான். எப்போவுமே வந்து பேய் மாதிரி இருக்க. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா. பிரியாணியில் சிக்கன் இல்லை, வெறும் எலும்பு தான் இருக்கு. பவித்ரா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதிகாலை வணக்கம். ஹாய் சொல்லு கிருத்திக். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா எல்லாருக்கும். ஹாய் ஹாய் சொல்லு தங்கம். ஆக்சுவலாக இவர் தான் இன்னைக்கு வந்து எங்களை எழுப்பியிருக்காரு. இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை, சரி ஒரு டே இன் மை லைஃப் vlog எடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சன்செட்லாம் காட்டுறேன். எங்கள் சன்செட் இல்லாதுன்றா சன்ரைஸா விடிஞ்சிருச்சு. நாங்கள் வெடிகாலம். சரி, நாங்கள் வந்து தூங்கி எந்திரிச்சு எப்படி வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னா விடிஞ்சிருச்சுன்னு. இவர் எந்திரிச்சிருவார் ஃபஸ்ட்டு, அதுலேயே கண்டுபிடிச்சிருவோம் இன்றைக்கி விடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா எப்படின்னா, அப்படியும் இல்லைன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். இது பாருங்கள், விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம எந்திரிச்சிக்க வேண்டியதான். ஸோ எஸ், இப்போ வந்து எந்திரிச்சிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளான் இருக்குது. என்னன்னு சொல்லு. ஆமாம், ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும். இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும். எந்திரிச்சிட்டு 2வது ரவுண்ட் தூங்குறாரு பாருங்க. இப்போ 2வது ரவுண்ட் தூங்குறாங்க, அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் நம்ம முடிக்கணும். கையை வந்து வாயில் கை வச்சுட்டே இருக்கான், அதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு சரி சரி என்ன இப்போ வந்து சரி நான் வந்து இப்போ சரி இன்னைக்கு டே இன் மை லைஃப் vlog வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஸ்கின் கேர் பார்த்துடலாம். ஓகே, பியோர் ஒரிஜினோட கொரியன் பிரைட் பூஸ்டிங் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கொரியாலே பெஸ்ட் ஸ்கின் கேர், வெறும் 179 கிடைக்கும். இதுக்கு 3 ஸ்டெப் தான். இப்போ வந்து எந்திரிச்ச உடனே டெய்லி நம்மளோட லைஃப்பில் முக்கியமானது, நம்ம எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், ஸ்கின் கேர் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தலையை நான் வந்து ஒரு பிளாட் போட்டுக்கிறேன், கொண்டையோ ஒரு இதுவோ. ஃபஸ்ட் வந்து நம்ம ஹேரை வந்து சரி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஸ்கின்க்கு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது வந்து பியோர் ஒரிஜினோட கொரியன் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு டீப் கிளென்ஸ் பண்ணி நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்க டல்னஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 150 ml வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு 1 month அண்ட் 1 month மேலேயும் வரும். இது எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை காட்டுறேன். இந்த ஃபேஸ் வாஷை கொஞ்சமா எடுத்து உங்க ஃபேஸ்ல ஜென்டலா மசாஜ் பண்ணாலே போதும். இப்படி நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல ஒரு இன்ஸ்டன்டாவே வந்து டீப் கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது பியோர் ஒரிஜினோட கொரியன் விட்டமின் சி ஃபேஸ் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டிக்கியாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஹெவியாகவும் தெரியாது. இது வந்து டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுத்துரும். எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபேஸ் சீரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். அப்ளை பண்ணிட்டு ஜென்டலாக வந்து டேப் பண்ணி தான் எடுக்கணும். ஜஸ்ட் 3 daysலேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஈஸியாக வந்து பார்க்கும்போதே நோட்டீஸ் பண்ணவும் முடியுது. உங்களுக்கும் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி சூப்பராக வந்து குயிக்காக அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பியோர் ஒரிஜினோட கொரியன் விட்டமின் சி சீரம் க்ரீம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் பூஸ்டிங் க்ரீம் தான். இப்போ நான் சொன்னதில் எல்லாமே வந்து விட்டமின் சி அண்ட் யூசோ லெமன் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டல்னஸை ரெடியூஸ் பண்ணி அண்ட் அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுத்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். SPF இருக்கிறதுனால நம்ம சன்லைட் கிட்ட இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுன்றதை பார்க்கலாம். இந்த சீரம் க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆயில் ஃப்ரீயாகவே இருக்கு என் ஃபேஸ். அந்த டே ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காகவே எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ இதை நீங்கள் தனித்தனியாக வாங்குறத விட 3மே வாங்கினீங்க அப்படின்னா 607க்கு அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கும் வந்து கொரியன் லைக் கிளாஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மீஷோ மால்லையும் அவைலபிளாக இருக்குது. எஸ், என்னோட ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு காஃபி போட்டு
கிருத்திக் மையனும் ஏஞ்சாச்சு தூங்கி. ஆமா, தம்பியும் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. அப்ப அங்க பாரு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும், ஹாய் சொல்லு. இங்க பாரு, அக்கா, அண்ணா, மாமா, அத்தை, அம்மா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி எல்லாருக்கும் சொல்லு ஹாய். இங்க பாருப்பா, ஹாய் சொல்லுங்க செல்லும். ஹாய். அவனுக்கு இன்னும் தூக்கம் பிரியல, அடுத்த தூக்கத்துக்கு வா. அம்மா தான் வேணுமா, அதனால ஓகே ஓகே. இங்க பாருப்பா அம்மா, இங்க நோ இங்க பாரு. ஹாய். குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங் சொன்னியா? சரி, தம்பிக்கும் வந்து ஃபுட் கொடுத்துடலாம். ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே அவனுக்கு ஒரு ஃப்ரூட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ராகி கஞ்சி அதெல்லாம் வந்து கொடுக்கணும். இப்போ இவனோட ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னது ஃபுட்டு ஃப்ரூட் கொடுக்கணும்னு சொன்னால, இன்னைக்கு வந்து பனானா தான் கொடுக்க போகிறோம், ஏலக்கி தான் கொடுக்க போகிறோம். பனானா ஆப்பிள் எப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பனானா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம ராகி கொடுக்கலாம். அப்புறம் மதியானம் வந்து வேறு எதனா கொடுக்கலாம். சரி வா போகலாம். இதை ஃபோனை ஹேண்டில் பண்ணுவா. ஹாய் ஹாய், குட் மார்னிங் பூஸ். ஸோ காலையிலே என் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. உன் கலருக்கு வந்துட்டேன் பாரு. அதான் மூஞ்சி கழுவாம அந்த உனக்கு எது பாரு, உனக்கு கூட க்ளோ ஆகுது பாரு. அது சன்லைட், சன் கிஸ்டு. சரி, இப்போ வந்து ஃபுட் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. தம்பிக்கு பனானா வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் சுடு தண்ணி. பின்னாடி ஒருத்தர் பாரு, எட்டி பார்த்துட்டு. ஒருத்தர் இல்லை, ஒருத்தி. இப்போ பூ சாப்பிடலாமா? சரி, என்ன சாப்பிட்றான் தம்பி? பனானா ஏலக்கி பனானா சாப்பிட்றான். எப்போவுமே வந்து 2 பனானா எடுத்துகிட்டு வரலாம், அதில் 1.5 வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்ருவான். ஸோ அந்த 2 பனானாவை தான் இதில் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். 1.5 பனானா வரைக்கும் சாப்பிடுவான். பேலன்ஸ் கொஞ்சோண்டு இருக்கும், அதை இதுவில் எடுத்து போட்டுருவேன். அவசரமாக வந்ததால் ஜாரோடையே எடுத்துகிட்டு வந்துட்டேன், கிண்ணத்தில் போடாமல். ராகி கஞ்சியும் சூப்பராக குடிப்பான். அது அழகாக இதில் வச்சு கொடுத்தோன்னா, அந்த லவ் லேப்போட அது என்ன அது பேர் தெரில, அதில் கொடுத்தோன்னா பாட்டில் மாதிரி இருக்கும், அதில் கொடுத்தோன்னா அதில் அழகாக சாப்பிட்ருவோம். அண்ட் ஸ்பூனில் வந்து இந்த ஸ்பூனும் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கிட்ட வந்து காமி. இது வந்து சிலிக்கான் ஸ்பூன், அதை சொல்லுங்க. சிலிக்கான் எந்த ஸ்பூன் அவங்க நினைப்பாங்க. இது வந்து வாயில் எதுவும் குத்தாது, குத்துனாலும் ஒன்றும் ஆகாது. இங்கே பாருப்பா, அப்பா வீடியோ எடுக்கிறாங்கடா டேடி. அவனுக்கு வந்து என்னதான் பிடிச்சி வந்துட்டானா, அவன் வந்து நம்ம பேசுறது அந்த கண்டுக்கவே மாட்டான். சுற்றி எல்லாம் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். மோஸ்ட்டாக நம்ம வெளியில் வந்து ஊட்ட மாட்டோம், வீட்லேயே தான் ஊட்டிக்குவோம். இங்கே பாருப்பா, மாடிக்கெலாம் கூட்டு வர மாட்டோம் நாங்கள். கீழேயே சமத்தாக சாப்பிட்டுக்குவோம், படியே டாண்ட உட்காருவோம். அப்படி இல்லைன்னா உள்ள ரூம்லேயே கொடுத்துக்குவோம். ஏன்ப்பா இப்போ மாடி கூட்டு வந்தால் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இப்படி திரும்புறேன். இந்தா சரி, ஓகே. சாப்பிட்டு முடிச்சதும் பார்க்கலாமா? ஓகே பா. இங்கே பாரு ஜோண்டு பனானா சாப்பிடலாமா? கொஞ்சம் சாப்பிடலாமா? முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. சமத்துக்குட்டி, ஜிட்டுக்குட்டி கொஞ்சம் சாப்பிட்டாடி. குட், வெரி குட். நான் ஊட்டி குழந்தெல்லாம் சாப்பிடுது. எங்கள் மாமா பையனுக்கு ஊட்டணும். நாங்கள் வெவ்வேறும் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் மாமா பசங்க எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே எல்லோரும் வளர்ந்துட்டாங்க. அதனால் எந்தெந்த குழந்தையில எப்படி வளர்த்தாங்கன்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் எப்படிலாம் கொஞ்சணுன்றதுல எங்களுக்கு ஞாபகம் இல்லை. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வெவ்வேறும் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் லாஸ்ட்டு மாமா பையன் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டதால எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அவனுக்கு கொடுக்கறது, ஃபுட்டு ஊட்டி விடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த குட்டியோடு இந்த குட்டி தான் அதுக்கப்புறம். இந்தாப்பா, இந்தா. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் ஊட்டும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, அப்புறம் வந்து பயம் இல்லை. அவனே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், அதனால் இது வந்து தெரில. ஐயோ தண்ணி திறந்து ஒழுங்காக மூடல, தட்டி விட்டுறாதரா. ஓகே, இங்கே குச்சடி. அவர் வந்துட்டு இப்போ 2 பனானாஸையும் காலி பண்ணியாச்சு. அந்த 2 ஏலக்கி வித்துறதும் சொன்னால, ஆனால் 1.5 சாப்பிடுவோம். இப்போ ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்கான். சமத்துக்குட்டியா என்ன மாதிரி சமத்துக்குட்டியா 2 சாப்பிட்டுட்டான். வாய்ப்பே இல்லை, அப்பா மாதிரி. ஸோ இப்போ வந்து இவன் வந்து குளிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குளிக்க. இப்போ சாப்பிட்டோன்னே குளிக்க வைக்கக்கூடாது. வாப்பலாம். இங்கே குச்சடி தாங்க. ஐயோ குளிக்கிறீங்களா? அப்ஸ்கு என்னடா
ஆ குளிக்க வச்சு அழுவாங்க சிரிக்கிற அஜு இங்க 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 வா அஜு ஜிஜி ஹாய் 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 அஜு ஜு ஜிட்டு ஜிட்டுக்குட்டி 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 ஓ நோ 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 நான் வரேன் ஹாய் ஹாய். என்ன பண்றீங்க டாடாவும் சன்னும்? அவர் வந்து ப்ளே டைம் இது. அவர் விளையாடுற மூடில் இருக்கிறதுனால அவருக்கு டாய்ஸ் கொடுத்துட்டு மேட்டில் போட்டு விளையாட விட்டாச்சு. வாவ் டாய்ஸ் கூட மாயோ அப்பே இப்படிதான் விளையாடுவார். இவன் கூட வந்து ஒரு ஆள் உட்காந்துட்டே இருக்கணும். அதனால நான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்பதான் நம்ம குட்டி வந்து உட்கார ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பவி வந்து இப்போ வந்துட்டு ஏதோ வேலை செய்ய போறாங்களாம். ஸோ அதனால நான் வந்து ஆமா இன்னைக்கு வந்து விளக்கெல்லாம் கொஞ்சம் வந்து பொட்டுலாம் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்காக நான் வந்து வேலை செய்ய போறேன். அதுக்குள்ள மீன்வாயில் நீங்க வந்து விளையாடிட்டே இருங்க. நான் போயிட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் வேலையை பாருங்க. நான் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். இல்லைன்னா ஆல்ரெடி நான் சொங்கி போய் செம்ம தூக்கத்தில் இருக்கேன். காஃபி இல்லைன்னா தூங்காமல் இருப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஈவினிங் எங்க போறோம்? பர்த்டே பார்ட்டி. அப்படி சொல்லக்கூடாதுன்னு என்னோட லாங்குவேஜ்ல சொல்லு. பிரியாணி சாப்பிட போறோம். சோ எஸ் மயோ என்ன பண்றீங்க? குளிச்சாச்சு, அப்புறம் வந்து சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா பேய் மாதிரி இருக்க செல்லாத்தா செல்ல மாதிரியாத்தா. அதுக்கப்புறம் தெரியல. சரி இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. நம்ம வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறோன்னு சொன்னால ஸோ அதுக்காக ட்ரெஸ்ஸு தலையை வந்து காய வச்சுட்ருக்கேன். இப்போ ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுன்னு தெரியல. என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. ட்ரெஸ்ஸே இல்லையா? இதெல்லாம் என்னது இதில் தெரியும் பாருங்க. ஐயோ என்ன சொல்றது? என் மனசுல வந்துச்சு, இங்க வரையும் வந்துச்சு. ஆனா இங்க வரல. அவன்கிட்ட போய் சொல்லு இதெல்லாம் ட்ரெஸ்ஸே இல்லைன்னு. இந்த இதுவோ ஓபன் பண்ணா தெரிஞ்சிடும் உன்னோட. நான் நிறைய ட்ரெஸ் உனக்கே தெரியும், நிறைய ட்ரெஸ் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அதனால என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இல்லை. அண்ட் சாரி கட்டலான்னு பார்த்தா இது பர்த்டே ஃபங்க்ஷன்றதால சாரி கட்டி போடல. எனக்கு அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ நான் வந்து சுடி மாதிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தம்பி வந்து கூட்டு போறதில்ல, தம்பி விட்டு தான் போகிறோம். அதனால நான் வந்து அதான் உங்ககிட்ட கேட்டல பர்த்டே ட்ரெஸ் போடலாமான்னு கேட்டேன். நீ போடலான்னு சொன்னேன். ஸோ பர்த்டே ட்ரெஸ் தான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். போடும்போது எடுத்துக்கலாம் எங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ட்ரெஸ் தான் போட போறேன். மஞ்சள் காட்டு மைனா என்னோட ஃபேவரட் கலர் எல்லோ. ஸோ எல்லோவில் தான் என்கிட்ட நிறைய சாரீஸும் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து போட போகிறேன் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நான் போட்டுட்டு எப்படின்னு நீ உனக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். உனக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து ஷாப்பிங் போகும்போது 2 ஓவர் சைஸ் டிஷர்ட் வந்து குங்ஃபூ பாண்டா இந்த டிஷர்ட் தான் வந்து போட போகிறாங்க. முன்னாடி பிளைனாக இருக்குது, பட் பின்னாடி பாண்டாஸ் இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட் தான் வந்து அவங்க போட போகிறாங்க. இதுக்கு பேரா மேட்சாக நான் எல்லோ கலர் போடுறேன். ஆனால் இது மேட்ச் கிடையாது. இது வந்து என்ன பூச்சா? சரி ஓகே, இது வந்து மேட்ச் கிடையாது, பூச். ஸோ தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம பார்க்கலாம். ஹாய், நான் வந்து சிம்பிளாக ஒரு டிஷர்ட், ஒரு பேண்ட்டு, ஒரு வாட்ச், தட்ஸ் இட். பவித்ரா. இரு இங்க பிரஷ் இருக்குது. எங்க மேம்? பிரஷ் பாத்ரூம்ல இருக்குங்க. சீ, என்னடா இது? பெயிண்ட் அடிக்கிறேன். ஓ மை காட், நீ பார்த்தாலே சொன்னீங்க. நீ பார்த்தாலே மேல லைட்டா கலஞ்சிருச்சுடா. இரு காயத்துக்குள்ளே பெயிண்ட் அடிச்சிட்டு என்ன கிளம்பியாச்சா? எஸ். யார் நல்லா இருக்கான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எடுத்துட்டு வரேன் அத்தை. சரி, நம்ம போயிட்டு பர்த்டே பார்ட்டி வந்து எப்படி இருக்கு? இதுல ப்ராப்பரா பண்ணணும்ல. ஓகே
ஸோ கிளம்பி நம்ம போய் பர்த்டே பார்ட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்னோட இது என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். ஓகே யா லெட்ஸ் மூவ். ஓகே. கேட்டு வாங்குற ஆனியன் பத்தாது, ரெண்டாவது எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஏன் அவங்கள எடுக்க சொன்னா? எடுத்துட்டேன் வேற. அண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே. பிரியாணியில் சிக்கன் இல்லை, வெறும் எலும்பு தான் இருக்கு. எனக்கு எப்படி கண்டென்ட் கிடைச்சதா? பவித்ரா இந்த மூக்கு க்ளோஸ் அப்படிக்கா நான் தான். நீ நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்ட, வயிறு பெருசாயிடுச்சு. சரி தூங்குடி தாங்க. தூங்கு தூங்கு தூங்கு. இதுங்களும் சதி பண்ணுதே அப்படின்ற மாதிரி இருக்கு. நீ தூங்குடி தாங்க. இப்படி தூங்கு, அப்படி திரும்பி தூங்கு. ஆக்சுவலாக நாங்கள் அவனை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். வரதுக்குள்ளே தூங்கிட்டான். அப்புறம் எந்திரிச்சான். ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் படுக்க போட்டோம். தூங்கிட்டு இருந்தான். இப்போ தூக்கத்துலேயே எந்திரிச்சு பார்த்துட்ருக்கான். எங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். கியூட்டு. அவன் திரும்பிட்டா நீ இன்னும் சிரிச்சுட்டே இருக்க. தூங்கிட்டான், அவ்வளோதான். கத்தம். ஆஹா, சிரிக்க போகிறான். சிரிச்சிட்டான்.
தங்கம் தூங்கலையடி நீ? தூக்கம் வந்துருச்சுடி தங்கம். சிரிக்கிறீங்களா? ஆ